மைக் டெஸ்டிங் 1 2 3 வணக்கம் 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 மக்களே. சில படங்கள் தியேட்டரில் பெரிய கலெக்ஷன் பண்ணும், சில படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணாது. சில படங்கள் டிவியில் ஹிட் ஆகும், இன்னும் சில படங்கள் காலம் கடந்த பிறகு தான் இந்த படம் இவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு நமக்கே புரியும். இன்றைக்கி அப்படிப்பட்ட சில தமிழ் படங்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது முதல் நீ முடிவும் நீ. இது வந்து நான் எந்த ஒரு ஆர்டர்லையும் சொல்லலை, ஜஸ்ட் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். இந்த முதல் நீ முடிவும் நீ கிஷன்தாஸோடைய படம். ஸ்கூல் லைஃப்பை வந்து லவுடாக இல்லாமல் ரொம்ப அழகாக சொன்ன படம்னா நான் இதை தான் சொல்லுவேன். பார்த்தவங்களுக்கு அந்த லாஸ்ட் சீன் வரைக்குமே வந்து ஒரு சின்ன கவலை இருக்கும், என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிளைமேக்ஸை அழகாக கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு எக்ஸாஜரேஷன்லாம் இல்லாமல் அழகாக கொண்டு வந்திருப்பாங்க இந்த படத்தை. பட் அந்த அளவுக்கு வந்து இது கலெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது ஆண்டவன் கட்டளை. காமெடிக்குள்ளே ஒரு ரியாலிட்டி, பாஸ்போர்ட், வீசா, வெளிநாட்டு கனவு எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டே சொல்லி ஒரு படம் அப்படின்னா நான் ஆண்டவன் கட்டளையும் சொல்லுவேன். பேரன்பு, இது வந்து நான் 3வது வச்சிருக்கிறேன்றதுலாம் நினைக்காதீங்க, நான் சொன்ன மாதிரி ஆர்டரெல்லாம் சொல்ல. ஆனால் பேரன்பு இது என்டர்டெயின்மெண்ட்டை விட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சில படங்களை நம்ம பார்க்க மாட்டோம், உணர்வோம். அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா பேரன்பு. அதுலேயுமே ஒரு பர்டிகுலர் இந்த சீன் இருக்குங்க. அஞ்சலி அவங்க வந்து மம்முட்டி சார் கிட்ட கேட்பாங்க, நாங்கள் ஏன் இப்படி செஞ்சோன்னாச்சும் கேட்டுட்டு போங்களேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் வந்துட்டு, என்னுடைய நிலைமை தெரிஞ்சும் நீங்கள் ஏமாற்ற வந்திருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்துருப்பீங்க. டைலாக்லாம் நினச்சி பாருங்களேன். ஆனால் இந்த படத்தை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியல. அடுத்தது 8 தோட்டாக்கள். பெரிய பட்ஜெட்டில் பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்காது, ஆனால் ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் எப்படி ஒரு படத்தை நிமிர்த்த முடியும் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னா 8 தோட்டாக்கள். இதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது கடைசி விவசாயி. ரொம்ப மெதுவாக நகரும் ஸ்டோரி, ஆனால் முடிஞ்ச பிறகு மனசில் ரொம்ப நேரம் இருக்கும். எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப இயல்பாக நடிச்சிருப்பாங்க. அது ஒரு படம் மாதிரியே இருக்காது, கேமரா எடுத்துன்னு போய் டைரக்ட் பண்ண மாதிரி இருக்காது, ஒரு வாழ்க்கை பயணம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரம் அந்த அளவுக்கு வந்து இயல்பாக இருப்பாங்க. தாத்தாலாம் சொல்லவே தேவையில்லை. அந்த விவசாயம் நடிச்சிருக்கிறவர் அந்த அந்த கோர்ட் சீன்லலாம் வந்துட்டு இப்போ பயிரில் அதுக்கப்புறம் அதுவும் உயிர் தானே அப்படின்லாம் சொல்கிறது, அதுக்கு ஜட்ஜோட ரியாக்ஷன் ஆகட்டும், அந்த அட்மாஸ்பியர் ஆகட்டும், ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா காரணம்லாம் இல்லை, அதுதான் சொல்கிறேனே, சில படங்களாக இருக்காது. அது நம்ம பார்த்துட்டு ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணாது. நம்மளுக்கு மெய்யழகன் ஆகட்டும், தோழா, அப்புறம் பேரன்பு, கடைசி விவசாயம், இந்த மாதிரி நல்ல படங்களை எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. அந்த மாதிரி ஒரு படம் தான். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பர்சனலாக அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னா அன்பே சிவம். இப்போ தான் ரீசெண்டாக நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், இதை வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆக்கலை அந்த டைமில் அப்படின்ட்டு. அது தெரியாது, அந்த டைமில் அந்த ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படிலாம் அந்த கான்செப்ட் இருந்து தான் தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு படம் ஓடலன்னு மட்டும் தெரியுது. இப்போ எல்லாருமே அது வந்து ஃபீல் பண்ணுறோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் எது வந்து எப்போ வேணாலும் மாறும் அப்படின்ட்டு எனக்கு புரிய வச்சது அப்படின்னா அந்த அன்பே சிவம் படம் தான். ஸோ என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் லிஸ்ட்டில் எப்பவுமே வந்து அன்பே சிவம் படம் இருக்கும். இந்த மாதிரி சினிமாவோட அழகே அதுதாங்க. எல்லா நல்ல படங்களும் ஃபர்ஸ்ட் ஷோவில் வெற்றி பெறாது. சரி, இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்த பெஸ்ட்டு தமிழ் மூவி ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது, இல்லை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு படம்னா அது என்ன சொல்வீங்க? கமெண்ட்டில் ஜஸ்ட் மூவினை மட்டும் சொல்லாமல் அந்த படம் உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் அந்த படத்தை இப்படி ஃப்ளாப் ஆக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஏன் வந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் அஜய்.